ஒரு ஊர்ல அக்கா, தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற வேற இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க ஒரே ஊர்ல. ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்குது. இன்னொருத்திக்கு வசதி இல்லாத வாழ்க்கை. ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிடைக்குது. அப்போ அக்கா நல்ல வசதியா இருக்கவும், தன்னுடைய தங்கச்சியவே வீட்டு வேலைக்கு வந்து கூப்பிடுறது. அவ போறது, போயிட்டு மாவுலாம் சலிச்சு குடுக்க சொல்றது டெய்லியும். இவ போய் சலிச்சு குடுக்கும்போது, அந்த துணியில ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மேல உள்ள மாவு கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் அதிகமா உள்ள மாவு வந்து மேலேயே ஒட்டிக்கிறோம் இல்லையா? அந்த துணிய வீட்டுக்கு கொண்டு வந்து அத நல்லா உதறி, அதுலேருந்து கூழ காய்ச்சி தன்னுடைய கணவருக்கு குடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கா. அப்ப பார்த்தீங்கன்னா, இதே மாரி டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அக்கா பணக்கார அக்காவுடைய ஒரு அவங்க பையன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு நாள் வந்து சித்தி இந்த மாரி பண்ற வேலைய பார்த்துடுறான். பார்த்துட்டு அவங்க வீட்ல போய் சொல்றான். சொன்னோனே அவங்க அக்காவுக்கு பயங்கர கோவம். சரி நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கிட்டு இருக்குல்ல, ஐயோ! நீ இப்படிலாம் கஷ்டப்படுறியே, சாப்பாட்டுக்கு இல்லையா? நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி குடுக்காம, நீ இனிமே அந்த துணிய எடுத்துட்டு போனீன்னா அவ்வளோதான். இனிமே அந்த துணிய இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்ற மாரி சொல்லவும், இவளுக்கு சாப்பாடு செய்றதுக்கு மாவு இல்ல. அப்போ வீட்டுக்காரர் வந்துட்டு சாப்பாடு கேட்கும்போது குடுக்குறக்கு மாவு இல்லாம இருக்கவும், அவரு கோச்சுட்டு வெளில போயிடுறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யார்ட்ட சொல்ல முடியும்? நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்ட்ட சொல்றது மட்டும் தான். அவர் தான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும். அதனால இவங்களும் கடவுளே என்னைய இந்த கஷ்டத்துலேருந்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் முன்னாடி தோன்றி அவங்க வீட்ல வந்து பெரிய சாணி மாட்டு சாணம் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாரு. அப்போ அ இவளுக்கு வந்து கோவம் வருது. என்ன பண்றீங்க? நான் வந்து கஷ்டத்துல உங்கள்ட்ட வந்து உதவி கேட்டா, நீங்க என்னன்னா யானை சாணம் மாரி இருக்கு. அத போய் நீங்க இவ்வளோ பெருசா அந்த இடத்துல போய் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இத எடுத்து நீ உன் தல ஃபுல்லா தடவு அப்படின்னு சொன்னாராம் கடவுள். அதோட இவளுக்கு கோவம் வருது. ஆனாலும் பரவால்ல நீயே என் தலையில தடவிட்டு போ. நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இது ஒண்ணும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லவும், சாமி எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேல அவங்க தலை ஃபுல்லா தடவி விடுறாங்க. தடவி விட்ட கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா அப்படியே வைரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அங்க கொட்டி கிடக்குற சாணமும் வைரமா மாறிருச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, அத ஃபுல்லா எடுத்து இவங்க நான் அவங்களுடைய லைஃப்க்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமா கொண்டு போகணுமோ, அந்த அளவுக்கு பெரிய வீடு கட்டுறாங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பா வாழ்றாங்க. இந்த விஷயத்த அவங்க அக்கா கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா, அவங்களும் இதே மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்ட்ட சண்டை போட்டு வெளியில அனுப்பி விட்டுட்டு, இதே மாரி கடவுள வேண்டுறாங்க. கடவுள் வந்துட்டு முன்னாடி வந்து வர்றாரு. வந்துட்டு அதே மாரி சாணத்தையும் அவங்க வீட்ல வந்துட்டு உருவாக்குறாரு. ஆனா, இவங்க எடுத்த தலையில அப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அது எந்த ஒரு வைரமாவும், எந்த ஒரு கல்லாவும் அது மாறல. அப்படியே சாணமா தான் இருக்கு. ஒரே நாத்தமா இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து கேட்குறாங்க கடவுள்ட்ட, "நீ ஏன் எனக்கு மட்டும் இப்படி குடுத்துருக்க? அவளுக்கு மட்டும் வெறும் வைரமா ஜொலிச்சுச்சாம். அவ மட்டும் நல்லா பணக்காரி ஆயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடவுள் சொன்னாராம், "அவ வந்து கஷ்டத்துல இருந்துட்டு என்னைய எப்படியாவது உதவி பண்ணு கடவுளேன்னு கூப்பிட்டா. நீ வந்து ஏற்கனவே நல்ல வசதியா தான் இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பேராசைனால என்னைய கூப்பிடுற. நீ வந்து படுறியே தவிர மத்தபடி உனக்கு கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்ல. அதனால உனக்கு கிடைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்பதான் அந்த அக்காவுக்கு வந்து புரிஞ்சுதான் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர்களா இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உதவி செய்யணும். இல்லைன்னா உபத்திரம் கொடுக்காமலாவது இருந்துறணும் அப்படின்றது தான் இந்த கதையில வந்து தெரிய வர்றது.